ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பப்பூஸ் கிச்சன். இன்றைக்கி என்ன பண்ணலான்னா, சவுத் இந்தியன் பிரேக்ஃபாஸ்ட்டில் ஒன் ஆஃப் த பிரேக்ஃபாஸ்ட் என்னென்னு பார்ப்போம். நான் இன்றைக்கி பண்ண போகிறது வந்து வெண்பொங்கல், ப்ளைன் சாம்பார், சட்னி வித் வடை. இப்போது வெண்பொங்கல் செய்கிறதுக்கு என்னென்ன தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் வேணும்னு பார்த்துடலாமா? பச்சரிசி 1 கப், 3 டேபிள் ஸ்பூன் வந்து பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன், 1/2 டீஸ்பூன் ஜீரகம், மிளகு, இஞ்சி ஒரு சின்ன பீஸில் வந்து ஒரு 10 பீஸ் அளவுக்கு எடுத்திருக்கேன், கருவேப்பிலை, பெருங்காயம், பால் வந்து இந்த கிளாஸில் 1/2 கிளாஸ் நான் எடுத்திருக்கேன். பால் சேர்த்து பொங்கல் செய்யும்போது பொங்கல் வந்து நல்லா க்ரீமியாக வரும். இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணி பாசிப்பருப்பையும் அரிசியையும் வறுத்துக்கலாம். பொன்னிறமாக வர வரைக்கும் நல்லா வறுத்துக்கலாம். இந்த மாதிரி நம்ம அரிசியும் பருப்பையும் வறுக்கும் போது ஒரு நல்ல மணம் வரும். இதுலேருந்து லைட்டாக ஒரு பால் கலரில் அரிசி மாறும். அந்த ஸ்டேஜில் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ வறுத்த அரிசியும் பருப்பையும் வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நான் அரிசியை வந்து வாஷ் பண்ணி எடுத்துட்டேன். 1 கப் அரிசிக்கு 2 கப் தண்ணிங்கிற மாதிரி மெஷர்மெண்ட்டில் நான் எடுத்து வச்சுட்டேன். இப்போ வாங்க பொங்கல் தாளித்து விட்டுறலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கரை ஹீட் பண்ணிக்கோங்க. அதோட ஆயில் விட்டுறலாம். இப்போது ஆயில் ஹீட் ஆகிடுச்சு. இதில் இஞ்சியை போட்டுக்கலாம். அதோட மிளகையும் சீரகத்தையும் சேர்த்துக்கலாம். இது லைட்டாக பொரியும் போது கருவேப்பிலையை சேர்த்துக்கலாம். இதோட பெருங்காயத்தூளை ஆட் பண்ணி ஒரு தடவை கிண்டிக்கலாம். தாளிச்சாச்சு, நல்ல மணம் வருது. இதோட தண்ணியை ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி ஊற்றியாச்சு. இதோட இப்போ பால் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது கொதி வரட்டும். அப்போ கொதி வந்தோடனையும் அரிசியை போட்டுக்கலாம். தண்ணி ஊற்றியாச்சு. இதோட இப்போ பால் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது கொதி வரட்டும். அப்போ கொதி வந்தோடனையும் அரிசியை போட்டுக்கலாம். இப்போ தண்ணி கொதிச்சு வந்துருச்சு. இதோட அரிசி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ லைட்டாக கொதிச்சதும் லிட் போட்டு மூடி வச்சிடலாம். கொதிச்சிருச்சு. இப்போ லிட் போட்டு கவர் பண்ணிடலாம். 2 விசில் வரட்டும். இப்போ பொங்கல் 2 விசில் விட்டு எடுத்தாச்சு. இதோட 1 ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். இப்போ இந்த கரண்டியை வச்சு இப்படி மசிச்சு விட்டுக்கலாம். இப்போ பொங்கல் ரெடி ஆகிடுச்சு. இப்போ ப்ளைன் சாம்பார் எப்படி வைக்கலான்னு பார்ப்போம். பருப்பு, தக்காளி ஒரு பெரிய சைஸில் எடுத்திருக்கேன், 15 சின்ன வெங்காயம், சோம்பு, கடுகு, சின்ன வெங்காயம் வந்து தாளிக்கிறதுக்கு, கருவேப்பிலை, சாம்பார் தூள், மஞ்சள் தூள். இப்போ பருப்பை வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். வாஷ் பண்ண பருப்பை குக்கரில் சேர்த்தாச்சு. அதோட வெங்காயம், தக்காளி, சாம்பார் தூள், மஞ்சத்தூள், அதோட தண்ணி விட்டு குக்கரில் 2 விசில் வச்சு எடுத்துக்கலாம். பருப்பை இந்த மாதிரி மசிச்சு விட்டுக்கோங்க. இப்போ சாம்பாரை தாளிச்சிடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு வடைச்சட்டி வச்சுக்கோங்க. அதில் எண்ணெய் விட்டுக்கோங்க, 2 ஸ்பூன். எண்ணெய் சூடாயிருச்சு. கடுகும் சோம்பும் சேர்த்துக்கலாம். கருவேப்பிலையும் வெங்காயத்தையும் சேர்த்து வதக்கலாம். இப்போ வெங்காயம் வதங்கிருச்சு. பருப்பை இதோட ஊற்றிக்கலாம். நல்லா ஒரு தடவை கிண்டி விட்டுக்கோங்க.
இப்போ பருப்பு வேக வச்ச குக்கர்லேயே கொஞ்சம் தண்ணி ஊற்றி கலக்கி ஊற்றிக்கோங்க. இந்த ப்ளைன் சாம்பார் வந்து கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கணும். இப்போ இது 2 நிமிஷம் கொதிக்கட்டும். இப்போ நல்லா சாம்பார் கொதி வந்துருச்சு. இதோட பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். அதோட உப்பு சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், சாம்பார் நல்லா கொதிச்சிருச்சு. இதோட கொத்தமல்லி இலையை தூவி இறக்கிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சாம்பார் ரெடி. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சிம்பிள் சவுத் இந்தியன் பிரேக்ஃபாஸ்ட் ரெடி. Thank you for watching.